கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சார் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தேர்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு சர்க்குலர் வந்துருச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் சர்க்குலர் வந்து எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சர்க்குலர் வரும் சார் அப்படி சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கீங்க. அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் முக்கியமான விஷயத்தில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். அதே மாதிரி இந்த குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு அதை புரிஞ்சு படிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்திருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் தவிர்த்து மற்ற எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் தவிர்த்து மற்ற எல்லா வருஷமும் மினிமம் வந்து 15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. சில டைம் 20 நாள் 25 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் போன வருஷம் மட்டும் 12 நாளைக்கு முன்னாடி, ஒன்லி 12 days ஆச்சு, 12 நாளைக்கு முன்னாடி தான் சர்க்குலர் கொடுத்தாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கணும்னா எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12 நாளைக்கு முன்னாடி நமக்கு சர்க்குலர் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. கூட வரலாம், ஆனால் லாஸ்ட் இயர் மட்டும் அந்த 12 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் எல்லா வருஷமும் வந்து 15 நாள் 20 நாளைக்கு மேலே தான் நமக்கு டைம் இருந்துச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ சர்க்குலர் எப்போ சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கடைசியாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி முடியுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 1ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கும். அது எப்போ நடக்கும் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, தேர்ட் செமஸ்டருக்கு நான் சொன்ன மாதிரி மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் வராது. சர்க்குலர் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ள வந்துச்சுன்னா, அதாவது பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சா, இந்த மாதம் கடைசிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, மார்ச் 13ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதம் கடைசிக்குள்ள நமக்கு சர்க்குலர் வந்தா மட்டும். சரி சார், இந்த மாதம் கடைசி வரைக்கும் சர்க்குலர் வரல அப்படின்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வருது அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் முடியுது. அதுக்கு பிறகு சர்க்குலர் வந்துச்சுன்னா அதுலேருந்து 12 நாள் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மார்ச் 17ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ என்னுடைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதிக்கு மேலே, அப்படி இல்லைன்னா மார்ச் 17ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுபடி கணக்கு பார்த்தா நமக்கு இன்னும் 1 month இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். முக்கியமான 3 யூனிட்ஸை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸா 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி சிலர் கேட்குறாங்க, சார் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கோம், அடுத்த சப்ஜெக்ட் போறப்ப அந்த கொஸ்டின்ல என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு மறந்துடுது சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் ஒரு 10 மார்க் கொடுத்து அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வருதுலாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி ஒன் டைம் எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் படிச்சு அடுத்த கொஸ்டின் போறதுக்கு கன்ஃபியூஸ் வராது. அது இந்த தலைப்பு இந்த கொஸ்டின் வருமா அந்த மாதிரி குழப்பம்லாம் வராது. அதனால தான் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 10 மார்க் கொஸ்டின் கீழே நான் தலைப்புகள்லாம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த 1 month கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம் ஈஸியாக பண்ணிடலாம், சரிங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டால் எப்படி எழுதலாம், தெரியாத கொஸ்டின் வந்தால் எப்படி எழுதலாம், அதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு அனுப்புகிற நோட்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நான் வந்து அதில் கண்டென்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன்.
பிஎட்டை பொறுத்தளவுக்கு 60% கண்டென்ட் இருக்கணும், 40% எப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கணும். ஸோ நான் 60% அந்த கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு கேள்வி நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த கேள்வி இது சம்மந்தமானதான் அப்படி சொல்லி உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி இந்த 1 மந்த் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.